உங்க எல்லாரையும் இங்க வர வச்சது ரொம்ப ரகசியமா ஒரு அட்வைஸ் பண்ணத்தான். இனிமே நீங்க யாராவது இந்த மாதிரி தரங்கட்ட வேலை செஞ்சீங்கன்னா தூக்கி போட்டு தரையில் அடி. விருப்பம் இல்லைன்னாலும் நீங்க எல்லாரும் தான் என்னோட சொந்தக்காரங்கன்னு நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுகிட்ட சொல்லி நம்ப வச்சுட்டேன். இனி அந்த நம்பிக்கையை கெடுக்காம பாத்துக்க வேண்டியது என்னுடைய கடமையா நான் நினைக்கிறேன். இதுல எங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு. ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் சம்பளம். 1500? அப்புறம் சந்தர்ப்ப வசத்தால ஏற்படுற உணர்ச்சி பாவங்களுக்கு உதாரணமா சிரிப்பு, அழுக, அட்டகாசம் டெய்லி 50 ரூபா பேட்டா எக்ஸ்ட்ரா. இதுல முக்கியமான விஷயம், உங்களுக்குள்ள இருக்கிற உறவுகளை பத்தி நீங்கெல்லாம் சரியா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது சரி. இந்த குடும்பத்தோட பாரம்பரியம், கௌரவத்தை பத்தி குரு உங்களுக்கு புரிய வைப்பான். ஏய் அங்க மாட்டு. அம்மா, ஊரையே உட்கார வச்சு எங்க அக்கா சோறு போட்டா, இன்னைக்கு அவ வீட்லயே தொங்குது அவ செத்த போட்டா. எதுக்கு மாமி இப்ப அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்ட? இந்த அழுகைக்கு எக்ஸ்ட்ரா பேட்டா போட்டு கொடுத்துருங்க. பாவம் மாமி இன்னும் அந்த ஷாக்ல இருந்து ரெக்கவர் ஆகல. டெய்லி ஒரு 5 நிமிஷம் அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் தனியா மனசை விட்டு பேசலனா அதுக்கப்புறம் எனக்கு அந்த நாள் பூரா நிம்மதியாவே இருக்காது. குத்திடுவேன் இட்லி குண்டா. அண்ணே கொஞ்சம் இங்க வாங்களேன். வேதிகா, இவங்க தான் என்னோட கசின்ஸ். என்னடாச்சு? இந்த வாண்டு இவனுக்கு யாரு அம்மாவா நடிக்கிறாங்க யாரு அப்பாவா நடிக்கிறாங்கன்னு கேக்குறான். அவனுக்கு செட் ஆகலன்னா நடிக்க மாட்டானா. டெய்லி பேமெண்ட்டுக்கு வந்தவங்கிட்ட இதெல்லாம் ஏன் கேக்குற? இது சித்தப்பாவோட பசங்க, இது பெரியப்பாவோட பசங்க, இது மாமாவோட பசங்க, இது கோவிந்தனோட பசங்க. இதுங்கெல்லாம் யாருக்கு பிறந்ததுன்னே தெரியல. இல்ல பேரண்ட்ஸ் தெரியலன்னு சொன்னேன். ஏய், உன் பேர் என்னப்பா? உன் பேரு? அப்துல்லா. குரு. அப்துல்லுங்கிறது செல்லமா கூப்பிடுறது. ஒரிஜினல் பேரு ஷகாங்க். ஹரிச்சந்திரனுக்கு பிறந்தவர். உண்மையை தான் பேசுவாரு. உன் பேர் என்ன? என்ன கிளாஸ் படிக்கிற? சும்மா சொல்லக்கூடாது. உன் பேர் என்ன? இருக்காங்க மச்சான். நீ இந்த கிளாஸ் படிக்கிற? என்ன பேச்சு? இவ்வளவு கெட்ட வார்த்தை சத்தியமா எனக்கு கூட தெரியாது. மணி, குழந்தைங்க உள்பட எல்லாருமே ஃப்ராடுங்க. அதனால நம்ம மலேசியன் ட்ரீட்மெண்ட்டை கூடிய சீக்கிரம் இங்கேயும் ஆரம்பிச்சாகணும். பாய், புரியலையே. இந்த வீட்டோட ஒவ்வொரு மூலையிலையும் சிசிடிவி செக்யூரிட்டி கேமராஸ் வைக்கணும். கூடவே மைக்கும். இவங்கெல்லாம் என்னென்ன பேசுறாங்க, என்னென்ன செய்யறாங்கன்னு தினமும் கண்காணிக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். ரோஷன், 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 ரோஷன். என்ன விதி? ரோஷன், நான் மூத்த மாமா மாமிக்கு குடுக்கணும்னு எடுத்து வச்சிருந்த மாலையும் வளையலும் காணோம். மாலையும் வளையலுமா? அது எங்க போயிட போகுது? இங்கதான் எங்கேயாவது இருக்கும். வெதிகா, நீ கோயிலுக்கு போதானே ரெடியான? நீ கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள நான் அந்த மாலையும் வளையலையும் கண்டுபிடிச்சு வைக்கிறேன். ஆனா ரோஷன், அட, என் பேச்சுல நம்பிக்கை இல்லையா? நீ தைரியமா கோயிலுக்கு போயிட்டு வா சொல்றேன். பிளேட் இல்ல மணி, நீ வேதிகாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போ. சரி போன வாங்க. கேமராவெல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்க பாய். அவனுங்க லேசுப்பட்டவனுங்க இல்ல. அடுத்து என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். ஏய், போலீஸ் ஜீப் வந்திருக்கு, சீக்கிரம் வா.
இது உங்களுக்கு சொல்லுங்க. இல்ல ஆமா என்னோட. கொஞ்சம் ஜாக்கிரதையா வச்சுக்கலாம்ல. இந்தாங்க. இப்படி அடிக்கடி என்னால உதவ முடியாது. நீங்க வேற அழகா இருக்கீங்க. சரி வரேன். நல்ல வேலை வேற யாரும் பார்க்கல. இதாங்கக்கா இதை மறைச்சு வச்சிருங்க. அங்க என்ன இல்ல. ஐயோ அழாதீங்க. நான் வந்தது அதுக்காக இல்ல. இந்த மாதிரி ஒரு பொண்ணு அழுத கேஸ்ல 6 மாசமா என் தொப்பையை கட்டிட்டாங்க. இப்பதான் மாட்டிருக்கேன். ஐயோ What a family. What a family. என்ன இங்க பார்த்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. நீயும் என்ன பார்த்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாத. அட என்ன இங்க பார்த்த விஷயத்தை வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. நீ என்ன பார்த்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாத. அட நம்ம 2 பேரும் பார்த்துக்கவே இல்ல. அட நம்ம 2 பேரும் தான் பார்த்துட்டோமே. அட நம்ம 2 பேரும் இங்க பார்த்துக்கவே இல்ல. நான் இந்த பக்கம் இறங்கி வரப்போய் பார்த்தேடா. போய் போய். ஏய் தம்பிக்கு வா. என்ன விஷயம்? நான் யாருக்கும் தெரியாம இங்க இருந்து ஓடி போறேன். ஓஹோ அப்படினா ஒரு வேலை பண்ணு. இதையும் கையோட எடுத்துட்டு போய்டு. என்னது? ஒண்ணு இல்ல. நான் கொடுக்கிற உனக்கு gift எடுத்து போய்டு. Thank you. நல்லா இருக்கும். ஐயோ ஐயோ நாய் என்ன கடிக்க வருது. இந்தாங்க மாலை. இந்த திருடன் ஓட்ட பிரிச்சிட்டு ஓட பார்த்தா எங்க ஜெக்கி விடுமா? இவனை போஞ்சு போய் அங்கேயே கவிருச்சு. ஏய் பேச சார் இவர் நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் பேசாதீங்க. நான் இவனை விடவே மாட்டேன். கொண்டு போய்கிட்டே சார், இருப்பேன். நான் இல்ல சார். ஏய் என்னடா திரும்பி நடடா. ஏய் போடல போடு. நான் இல்ல என்ன விட்டுங்க. ஐயோ ஆமா நட. சார் வேதிகா ஆமா மச்சான் போடா. ரோஷன் அவங்க ஏன் மாமா? அது வேதிகா இந்த மாலை மாமா கையில இருந்துதான். நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி போலீஸ் கிட்ட சொன்னேன். ஆனா போலீஸ் அதுக்குள்ள மை காட் என்ன ஆச்சு மாமாக்கு? அந்த பிசினஸ்ல லாஸ் ஆனதுல இருந்து அவர் அப்படித்தான். நீங்க தான் அவர் எப்படியாவது வெளியில கூட்டிட்டு வரணும். நான் வேணும்னா அவருக்கு ஜாமீன் தரேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். ஸ்டேஷன்ல சின்ன ஒரு ஃபார்மாலிட்டிஸ் அவ்வளவுதான். நீ தைரியமா இரு. நான் நிச்சயமா மாமாவோட தான் வருவேன். ஓகே. ஓ வேதிகா உங்க குடும்பத்துல திருட்டு பசங்க இருக்கிற விஷயத்தை நீ எங்ககிட்ட மறைச்சிருக்க வேண்டாம். கரெக்ட். எங்க குடும்பத்தோட சோஷியல் ஸ்டேட்டஸ், பொலிட்டிக்கல் சட்டையர், பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் இதெல்லாம் உனக்கு தெரியல எப்படி? மொத்தம் 3 வருஷம் இருக்கு, மறந்துட்டியம்மா. இங்க யாராவது இருக்கீங்களா? வணக்கம். நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரோம். இந்த பத்திரிகை விளம்பரத்தை பார்த்தோம். எங்க மகன் 3 வயசுல காணாம போயிட்டான். அவன் தானா இவன்? இந்த ஆளை பின்பக்கமா உள்ள கூட்டிட்டு போ சீக்கிரம்.
ஒரு சந்தேகத்தை தீர்த்துக்கலான்னு வந்தோம். ஆனால் இங்கே வந்து சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்து விவரங்கள்லாம் தெரிஞ்ச பிறகு எங்களுடைய எல்லா சந்தேகமும் தீர்ந்து போயிடுச்சு. மன்னிச்சிருங்க. வருத்தப்படாத. நம்மளுடைய மகன் இதே போல புத்திசாலியா எங்கேயாவது உயிரோடு இருப்பான். அப்படிதான் நாம நினைச்சுக்கணும். வா. வேதிகா, நான் வேதி பாய், ஒருவேளை எங்க மகனை என்னைக்காவது சந்திச்சு ஒன்று சேருவாங்கிற நம்பிக்கையில தான் நானும் இவளும் இத்தனை காலமும் உயிரோடு இருக்கோம். ஆனா அது இந்த நிலையில இல்லை. வாடகைக்கு உறவுகளை தேடுறது, இவங்க என் சொந்தக்காரங்கன்னு நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுகிட்ட போய் சொல்லி நம்ப வைக்கிறது, இதையெல்லாம் ஏத்துக்கிறதுக்கு எங்களால் முடியாது. இனி நாங்கள் வந்தாலும் அந்த நாடகத்தில் நாங்களும் 2 கதாபாத்திரங்களா இருப்போம், அவ்வளவுதானே. எது உண்மை இல்லையோ அது நிலைக்காதியா. என்ன இருந்தாலும் பொய்க்கு என்னைக்கு ஒரு நேர்க்குமொழியோட ஆயுஸ் தான். அப்போலோ கோல்ட். வேதிகா, நான் ஐம் ரியலி சாரி. என்னோட நம்பிக்கை, என் அன்பு எல்லாமே இந்த நிமிஷத்தோட காண போயிடுச்சு. வேதிகா, எல்லாமே எதிர்பார்க்காம நடந்தது. இனிமே அந்த பேரை கூட உங்க வாயால சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு அயோக்கியம் நீங்க, கொலைகாரன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு நான் துரோகம் பண்ணணும்னு சத்தியமா நினைச்சு கூட பார்த்ததில்ல. உன் டேடியை கன்வின்ஸ் பண்றதுக்கு எனக்கு உண்மையிலேயே வேற வழி தெரியல. என் அதிர்ஷ்டம், நான் தான் ஒரு அனாதையா போயிட்டேன்ல. இல்ல, எனக்கு தான் யாருமே இல்ல. நான் ஒரு அனாதைங்கிற உண்மையை சொல்ற தைரியம் எனக்கு இல்ல. அது ஒரு தவறான்னு எனக்கு தெரியல. இத்தனை நாள் இப்படிப்பட்ட ஒருத்தரை என் மனசுல வச்சுக்கிட்டு நடந்தனே, என்ன நினைச்சா எனக்கே வெறுப்பா இருக்கு. போ இங்க இருந்து. வேதிகா, இந்த டிவி வேண்டாம், நான் உன்னை பார்க்க விரும்பல. என்னமோ கேட்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். நானும் ஏதோ கேட்கணும்னு நினைச்சேன். வேண்டாம், நான் வரேன். என்னையும் உங்க கூட கூப்பிட்டுருக்கலாம்ல. நான் ஒரு அனாதைன்னு திரும்ப திரும்ப சொன்னனே. நான் ஒரு வேலைக்காரி மாதிரியாவது இருந்திருப்பேனே. ஆமா ஆமா, என்னையே கூப்பிட போறீங்க. நான் யாரு? நான் ஒரு முட்டாள். எல்லாம் ஏன் தப்புதான். தேவையில்லாத ஆசைகளை மனசுல வச்சுக்கிட்டு எனக்காக நீங்க நடத்தின நாடகங்களை விட சுலபமாச்சு ரோஷன். என்கிட்ட நீங்க உண்மைகளை சொல்றது. நான் உங்க சொந்த பந்தங்களையோ இந்த வீட்டையோ காதலிக்கல, உங்களை தான். அது இன்னும் உங்களுக்கு புரியலையா ரோஷன்? புரிஞ்சுக்கிட்டேன். வரியா என் கூட?